ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்று மாறும், நாளை மாறும் என நினைத்து காத்திருந்து காத்திருந்து மனம் வெறுத்து விட்டாய். பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையும் துன்பங்களும் வறுமைகளும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர சிறிதும் புரியவில்லை என்று மனம் நொந்து விட்டாய். ஒரு நாள் வலியோடும் மறுநாள் வறுமையோடும் வாழ்க்கையே வெறுத்து மன வருத்தத்தில் இருக்கிறாய். குழந்தையே, இத்தகைய சூழ்நிலையில்தான் தெளிந்த நீரோடைய போன்று இருக்க வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு. நீ கிடைக்கவில்லை என்று ஏங்கும் மகிழ்ச்சி என்பது வண்ணத்து பூச்சி போல, அதை துரத்தி கொண்டே போனால் பிடிக்க அகப்படாமலே இருக்கும். ஆனால் பேசாமல் நீ அமைதியாய் உட்கார்ந்து பார், அது உன்னை தேடி வந்து உன் மீதே உட்காரும். அதனால் கவலைப்படாமல் இரு. மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். நினைப்பது நலமானால் உனக்கு நடப்பதும் நலமாகும். தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரர், சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடுக்காமல் கெட்டவன் துரியோதனன். நீ உலகில் எதை செய்தாலும் உன்னை கெட்டவன் என்று தொற்றும். அதனால் உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ். உன் செயலும் சொல்லும் யாரையும் காயப்படுத்தாத வரையில் எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, நீதானே எனக்கு எல்லாம் என்று சரணடைந்த பிறகு எந்த பயமும் கலக்கமும் தேவையில்லை குழந்தையே. எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கிறேன். சிலையாக நினைப்பவர்களுக்கு நான் சிலைதான், கலையாக நினைப்பவர்களுக்கு நான் கலைதான். இறை என்றோருக்கு இறை தருவேன். அவர்களை அன்பால் சிறை கொண்டு மனதில் ஆள்வேன். ஓம் சக்தி என்று சிந்தித்திருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. வானமும் பூமியும் கூட அழிய வாய்ப்புண்டு, ஆனால் நான் கொடுக்கும் வாக்கு என்றும் அழியாது. எப்பொழுதும் என் கைக்குள்ளே வைத்திருப்பேன். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே, தைரியமாக இரு. சவாலான காரியங்களில் துணிந்து இறங்கு. உன்னை வழி நடத்துபவர் உன் அம்மா ஆதிபராசக்தி என்பதை மனதில் வைத்துக்கொள். முடியவில்லை என்றால் வாழ்க்கையை வெறுக்காதே, முடிந்தவரை போராடு. நீ சோர்ந்து போகும் நேரத்தில் என் கரம் உனக்கு பலமாகும். வாழ்க்கையை எப்படி வாழப் போகிறோம் என்று அதை பார்த்து பயப்படாதே. வாழ்க்கையை சந்தோஷமாக வரவேற்றுக்கொள். அப்பொழுதுதான் அது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். கல்லாக நினைத்தால் விட்டுவிடு, கடவுளாக நினைத்தால் கஷ்டத்தை என்னிடம் கூறிவிட்டு நிம்மதியாய் இரு. நான் பார்த்து கொள்கின்றேன். மகிழ்ச்சியாய் இரு தங்கமே, நல்லதே நடக்கும். என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.